Welcome students. Today we are going to see about our Cashmere tree part 2. In our last session we have saw first two paras. Now we are going to see about remaining paras. Third para. But not because of its magnificence, dear is the Cashmere to my soul. Beneath it we have played, though years may roll, our sweet companions loved with love intense. For our shakes shall the tree be ever dear. So in these lines the author says that the tree is magnificence. Magnificence அப்படின்னா கம்பீரம். ஸோ அந்த ட்ரீ பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெக்னிஃபிஷியன்ஸ், அந்த ட்ரீயோட அந்த கம்பீரம் மெக்னிஃபிகன்ஸை மட்டும் இதை ரிமெம்பர் பண்ணல. என்ன சொல்கிறாங்க, டியர் இஸ் அ கேஷ்னர் டு மை சோல். ஸோ அந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயட்டோட அவருடைய சோல்னா என்னது, அவருடைய மனசுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அதோட பிரம்மாண்டத்தையும் தாண்டி அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, beneath it we have played though years may roll. அந்த மரத்துக்கு அடியில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, they have played. we அப்படின்னும் போது யார், ஆத்தர் அண்ட் their siblings, அவங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பல வருஷங்களாக அந்த ட்ரீஸில் வந்து விளையாடி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹோ ஸ்வீட் கம்பேனியன் லவ்டு வித் லவ் இன்டென்ஸ். ஸோ ஸ்வீட் கம்பேனியன்ஸ், ஸோ கம்பேனியன் என்னது, நமக்கு வந்து ஒரு கம்பெனி, நமக்கு வந்து கூட இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு ஸ்வீட் கம்பெனி, அந்த ட்ரீ வந்து நம்ம லவ்டு வித் லவ் இன்டென்ஸ், நமக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒருத்தரோட அங்கே விளையாடிட்டு இருந்த நினப்பு தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ட்ரீயோட மெக்னிஃபிஷன்ஸை தாண்டி அவங்க சைல்ட்ஹுட் டேஸில் அங்கே விளையாடின விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் யுவர் ஷேக்ஸ் ஷல் த ட்ரீ பி எவர் டியர். ஸோ டியர்னு நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், நம்மளுடைய ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு நம்ம டியர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும். அது மாதிரி இங்கே ஃபார் அவர் ஷேக்ஸ், நம்மளுடைய விருப்பத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீ வந்து நமக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டியரஸ்ட் பர்சனாக அந்த ட்ரீ வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. blent with your images it shall arise in memory till the odd tears blind my eyes. என்ன சொல்ல பாருங்க, பிளண்ட் வித் யுவர் இமேஜஸ். ஸோ யுவர்னா யாரும் அந்த ட்ரீயோட இமேஜஸ். அந்த ட்ரீயோட இமேஜஸ் வந்து எப்படின்னா, பிளண்ட் அப்படின்னு என்னென்னா நம்ம மனசோட கலந்த ஒரு விஷயமா இருக்குது. அதை நினைக்கும் போது இட் ஷல் அரைஸ், அந்த ட்ரீயோட இமேஜை நினைக்கும் போது ஆத்தருக்கு எப்படி இருக்கு சொல்கிறாங்க, இன் மெமரி till the hot tears blind mine eyes. ஸோ அதை நினைக்கும் போது அவங்க கண்ணெல்லாம் கலங்கி, அந்த கண் கலங்கும் போது எல்லாமே விஷன்ஸ் எல்லாம் பிளர் ஆகும் பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியாத மாதிரி பிளர் ஆகும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. What is the trigger like murmur that I hear like the sea breaking on a shingle beach. ஸோ அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரிகர் லைக் மர்மர்னால் என்னது, முணுமுணுக்கிற ஒரு சவுண்ட். ஸோ அந்த அதாவது அவங்களுக்கு அந்த சவுண்டு வந்து கேட்குது, எங்கே கேட்குது, லைக் த சீ பிரேக்கிங் ஆன் ஏ சிங்கிள் பீச். ஸோ இப்போ ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் இருக்கும் போது அந்த அந்த அலைகளோட சவுண்டையும் தாண்டி அந்த மரத்தோட மர்மரிங் சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It is the tree's lament and airy speech that happily to the unknown land may reach. ஸோ அந்த லேமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முணுமுணுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ட்ரீயோட லேமெண்ட் அப்படின்னும் போது அந்த 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 ட்ரீயோட அந்த முணுமுணுக்கிற சவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கேட்குது, சர்ப்ரைஸாக இருக்குது, ரொம்ப வியப்பாக இருக்குது. எப்படி, இவங்க அன்னோன் லேண்டில் இருக்காங்க, எங்கே, இவங்க வந்து ஃப்ரான்ஸா இட்டாலியில் ஒரு இடத்துல வந்து இருக்காங்க, இவங்க ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலி சம்வேர் பிளேஸில் இவங்க இருக்காங்க. அந்த அன்னோன் லேண்டில் கூட என்ன ஆகுது அப்படின்னா அந்த ட்ரீயோட அந்த மர்மரிங் சவுண்டு வந்து ஒரு வியப்போட வந்து கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரால என்ன ஆத்தர் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீயோட மெக்னிஃபிஷன்ஸையும் தாண்டி, அந்த கம்பீரத்தையும் தாண்டி அந்த ட்ரீ வந்து ஆத்தரோட சோல், அவங்களுடைய மனசுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயர் பை இயர்ஸ் அவங்களோட வந்து ஒரு ஸ்வீட் கம்பேனியனாக அந்த ட்ரீ வந்து இருந்திருக்கு. அந்த ட்ரீயோட இமேஜஸை இவங்க ரிமெம்பர் பண்ணும்போது அந்த ஆத்தரோட ஐஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டியர்ஸ் ஃபில் ஆகி அவங்களோட விஷன்ஸ் ஃபுல்லாக பிளர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மர்மரிங் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீப்பில் இருக்கக்கூடிய அந்த பீச் சவுண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுக்கு கேட்குது. ஸோ அந்த ட்ரீயோட லேமெண்ட், அந்த மர்மரிங் சவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆத்தருக்கு வந்து அன்னோன் லேண்டில் இவங்க இருந்தாலும் அது வந்து என்ன கிடைக்கும், அவங்களுக்கு வந்து ஹாப்பிலினா பை அ சான்ஸ், ஒரு சான்ஸில் அவங்களுக்கு வந்து கேட்குது அப்படின்னு வந்து ஆத்தர் இந்த பேரால சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா,
unknown yet well known to the eye of faith. Ha! I have heard that wail far, far away in distant lands by many a sheltered bay. ஸோ இந்த 3 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, unknown yet well known to the eye of faith. ஃபெய்த்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு unknown பிளேஸ், அதாவது நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு இடம் unknown பிளேஸ். வெல் நோன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட நம்பிக்கைன்ற அந்த ஹை ஆஃப் ஃபெய்த், அந்த நம்பிக்கைன்றது இருந்தால் மட்டும்தான் என்ன கிடைக்குமா? ஐ ஹவ் ஹியர்ட் தட் வெயில். ஸோ அந்த மர்மரிங் சவுண்ட் வந்து எனக்கு கேட்குது. எங்கே? ஃபார் ஃபார் அவே இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். நான் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட எனக்கு அந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் ஃபெய்த், என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பை மெனி அ ஷெல்டர்ட் பே. பேனா நம்ம இப்போ வச்சுருவோம் பே ஆஃப் பெங்கால், அந்த வளைகுடான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் எனக்கு வந்து கிளியராக கேட்குது அப்படின்றத ஆத்தர் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, அந்த ட்ரீயோட லேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மம்மரிங் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கேன் ஹியர் வித் த ஹை ஆஃப் ஃபெய்த். யாருக்கு வந்து எந்த ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த அன்னோன் இடம் கூட எப்படி இருக்குமா? வெல் நோன் பிளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. When slumbered in his cave, the water writhed and the waves gently kissed the classic shore of France or Italy beneath the moon, when earth lay tranced in a dreamless swarm. So in this line, the author says that when the earth lay tranced in dreamless swan. ஸோ இந்த லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனில் போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எர்த்தை வந்து ட்ரீம்லெஸ் ஸ்வாம், அதாவது என்னென்னா ஸ்வாம்னா ஒரு மயக்கமான நிலை. ஸோ என்னன்னா எல்லாருமே அந்த மூன் பினித் த மூன், அந்த நிலா வெளிச்சத்தில் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்கும் போது அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறதா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது பாத் இன் த சில்வர் லைட் ஆஃப் த மூன். ஸோ அந்த மூனோடைய அந்த சில்வர் லைட்டில் வந்து எங்கே இருக்க மக்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு மயக்க நிலையில் தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீயோட லேமெண்ட், த ட்ரீஸ் லேமெண்ட் ரீச்சஸ் த லேண்ட் ஆஃப் த டெட். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்க, when the slumbered in his cave the water breathed and the waves gently kissed the classic shore of France or Italy. ஸோ அதாவது எல்லா ஆள்களும் பார்த்தீங்கன்னா அந்த மூன் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீயோட லேமெண்ட் வந்து அந்த ட்ரீயோட மம்மரிங் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலி கடல் கலந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இட் ஹஸ் கிஸ்டு த கிளாசிக் ஷோர், அதாவது கடந்து நம்ம ஆத்திரை வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. And every time the music rose before mine inner version rose a form sublime, thy from O tree, as in my happy prime I saw thee in my own loud native clime. So in the last 4 ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ், அதாவது அந்த மியூசிக் அப்படின்போது அந்த ட்ரீயோட அந்த மம்மரிங் சவுண்ட் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னர் வெர்ஷன், அதாவது அவங்க கற்பனை, இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம கற்பனை பண்ணி நம்ம இமேஜ் கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோரியஸ், சப்ளைம்னா என்னது, ஒரு க்ளோரியஸ், ரொம்ப மேன்மையான, ரொம்ப என்னது, ரொம்ப அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. Thy from O tree as in my happy prime. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரீ அப்படின்ற இடத்துல டி வந்து கேப் லெட்டரில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் பயன்படுத்துவோம். ஒரு பர்சன், நேம் ஆஃப் எ பர்சனுக்கு. இந்த இடத்துல இந்த ட்ரீக்கு இப்போ வந்து அந்த கேப் லெட்டர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது இதை வந்து பர்சோனிஃபை பண்ணியிருக்காங்க, ஒரு ஹியூமன் பீயிங்கோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்க, தை ஃப்ரம் ஓ ட்ரீ ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம். ஸோ அதாவது அந்த ட்ரீயை பற்றி நம்ம எப்பப்பெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படி திங்க் பண்ணும்போது த ட்ரீ குட் அப்பியர். ஸோ அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய மனக்கண் இன்னர் வெர்ஷனுக்கு முன்னாடி அது அப்பியர் ஆகி அந்த இடமே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஐ சி தி இன் மை ஓன் லவ்ட் நேட்டிவ் கிளைம். கிளைம்னா கிளைமேட். ஸோ அந்த ட்ரீயை பற்றி அவங்க நினைக்கும் போது அவங்க இன்னர் விஷன், அவங்க மனசுக்குள்ளே அவங்க அதை நினைக்கும் போது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அவங்க இடம் என்னவா மாறுதுன்னா அவங்க ஒன்ஸ் அந்த கேஷ்னோ ட்ரீக்குள்ளே, இப்போ அந்த கேஷ்னோ ட்ரீ எங்கே தூரமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஷ்னோ ட்ரீயை கிட்ட அவங்க வந்து அந்த இடத்துல எப்படி விளையாடிட்டு அவங்க எந்த மாதிரி என்ஜாய் பண்ணாங்களோ அந்த நினைவுகள் அந்த இடத்துக்கு இப்போ அவங்க இருக்கிற இடத்துக்கே அந்த விஷயங்கள் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா
ஸோ ஈவன் நம்ம ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊரில் வேறு ஒரு நாட்டில் இருக்காங்க, வேறு ஒரு நாட்டில் இருந்தாலும் அந்த ட்ரீயை பற்றி அவங்க திங்க் பண்ணும்போது அவங்க இன்னர் வெர்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள் மனசு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரீயை இமேஜின் பண்ணும்போது அவங்க சின்ன வயசில் விளையாடின அந்த இடத்தோட கிளைமேட், அதாவது அந்த இடத்தோட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. அதாவது இங்கே இருக்க அந்த நேட்டிவ் லேண்டும் சரி, அவங்களுடைய நேட்டிவ் லேண்டும் சரி, இப்போ அவங்க எடுத்துகிட்டு இருக்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்க இடமும் சரி பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் அவங்க என்ன பண்ணுது, அந்த ட்ரீ வந்து ஒரு ஒரு இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கு அப்படின்றத இந்த பேரால நமக்கு சொல்றாங்க. So last para. Therefore I fain would construct a lay upon thy honor tree, beloved of those who now in blessed sleep of for have repose. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே வந்து ஃபெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தோட பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஈகலினா ஆர்வம். தேர்ஃபோர் ஐ ஃபெயின் வுட் கான்சன்ட்ரேட் லே கான்சன்ட்ரேட்னா ஒரு விஷயத்தை வந்து புனிதமாக்குறது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்னை தெரசா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவங்களுடைய நிறைய வந்து என்ன பண்ணாங்க, சமூக சேவை செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனித பட்டம், அதாவது ஒரு விஷயத்தை வந்து மேல் நோக்கி பண்ணுறது, நமக்காக நிறைய பேர் செய்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து புனிதமாக்குறது. அது மாதிரி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா therefore I fain would concentrate a lay unto thy hour tree, beloved of those who now in blessed sleep for a repose. ஸோ அதாவது இந்த ட்ரீயை வந்து லவ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தரோட சிப்ளிங்ஸ், இவங்க எல்லாமே அவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் டிசீஸால் அவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. நம்ம ஆத்தருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வர லைன்ஸில் சொல்லுவாங்க டியூபர்குலோசிஸ் டிசீஸால் அவங்களோட டெத் கண்டிஷனில் இந்த போயம் வந்து எழுதுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க சின்ன வயசில் விளையாடின அந்த ட்ரீயை பற்றி எப்பயுமே மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போயம் அப்படின்றத எழுதுகிறாங்க. இப்போ அந்த காலத்தில் ராஜாக்களை பற்றியெல்லாம் நம்ம கல்வெட்டில் எழுதிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் ராஜாக்கள் இறந்ததுக்கப்புறம் கூட அவங்கள பற்றி நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. அது மாதிரி கான்சக்ரேட் பண்ணுறாங்க. இந்த இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேட் ஒரு விஷயத்தை வந்து புனிதப்படுத்துறாங்க. இங்க எதை புனிதப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த ட்ரீயை வந்து புனிதப்படுத்துறாங்க. யாருக்காக? பிலவ்ட் ஆஃப் தோஸ். பிலவ்ட்னா என்னது? லவ்வபிள் பர்சன்ஸ். யாருக்கெல்லாம் அந்த ட்ரீயை பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே இப்போ என்ன ஆயிட்டாங்க, ஊ நவ் இன் பிளஸ்டு ஸ்லீப் ஃபார் ஹே ரெப்போஸ். ஸோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை, எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரீயை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்மார்டலைசஸ், அதான் என்னது, கான்சென்ட்ரேட், ஒரு புனிதத்தன்மை படுத்துறதா சொல்கிறாங்க. Dearer than life to me, alas, where they might though be numbered when my days are done. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டியரர், அதாவது ரொம்ப வந்து அவங்களுக்கு என்னது ரொம்ப பிடிச்சமான ஒரு பர்சன் நம்ம தான் டியரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ட்ரீ வந்து நம்ம ஆத்தருக்கு வந்து ரொம்ப டியரஸ்ட் பர்சனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஈவன் ஆஃப்டர் அ டேஸ் அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா தான் when my days are done. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸை யாரும் மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இந்த ட்ரீயை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்மார்டலைஸ்டு, அதாவது கான்செக்ரேட்டட் பண்ணுறதா சொல்கிறாங்க. With deathless trees like those in Brobdell under whose awful branches lingered pale. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்வெல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் நமக்கு தெரியும். அவருடைய போயமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட் ஆஃப் லார்டன் வெல் அப்படின்ற ஒரு போயம் இருக்குது. அந்த போயமில் ஒரு ட்ரீயை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் டிஸ்ட்ரிக்டில் வந்து பிரான்ச்சஸ், அதாவது ஒரு லிங்கட் பேல், ஒரு பழுப்பு நிற கலரில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை பற்றி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து சொல்லியிருப்பார். அதை வந்து இங்கே உதாரணம் காட்டுறாங்க. அவர் செஞ்ச மாதிரி நானும் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த ட்ரீயை வந்து புனிதப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Fear, trembling, hope, and death the skeleton, and time the shadow, and though weak the verse, that would they beauty fain, fain rehearse, may love defend thee from oblivion's curse. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாருங்கள், ஃபியர், ட்ரம்பிளிங், ஹோப், அண்ட் டெத், த ஸ்கெலிட்டான், அண்ட் த டைம், த ஷேடோ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெத்தோட சினானிம்ஸ். ஸோ ஃபியர்னால் ஒரு பயம், நமக்கு வந்து அதிகபட்சமான பயம் டெத் அப்போ தான் வரும்.
ட்ரம்பிளிங் ஓப், ட்ரம்பிளிங்னா ஓப்னா நம்பிக்கை, ட்ரம்பிளிங்னா அந்த நம்பிக்கை வந்து தடுமாறுற டைம். அண்ட் டெத் த ஸ்கெலிட்டான், நம்மளுடைய உடல் அந்த ஸ்கெலிட்டான், அந்த டைம் த ஷேடோ. ஸோ அதாவது நம்மளுடைய ஸ்கெலிட்டான்லேருந்து நம்ம போக போகிற அந்த டைம், அண்ட் தோ வீக் த வர்ஸ். ஸோ இது எல்லாமே இருந்துட்டு இருக்க போதும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்கு. யாருக்கு? அவங்க போயிட்டுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அதாவது ஷி வாஸ் இன் த ப்ளோ ஆஃப் டெத், அவங்க வந்து அந்த இறப்போட கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஷி டஸ் நாட் எக்ஸ்பர்ஸ் எனி டிசையர் டு ஃபேட் ஃபார் அவே அண்ட் டிசால்வ். ஸோ இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டிசையர், அவங்களுடைய ஆசை வந்து என்னது ஃபேட் ஆகக்கூடாது, கரைஞ்சி போகக்கூடாது, எங்கேயும் வந்து மறையக்கூடாது, அந்த ட்ரீயை பற்றி யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்றது தான் அவங்க சொல்ல வராங்க. That would thy beauty fain, O fain rears, may love defend thee from oblivious curse. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த போயம் இதெல்லாம் தான் நம்ம எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா டைம்லெஸ்னஸ், அதாவது காலம் கடந்தும் இதெல்லாம் நிற்கும் அப்படின்னா நாம் அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஏதாச்சும் குறிப்புகள் எழுதி வச்சா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து காலம் கடந்தும் நிற்கும் கண்டிப்பாகவே. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீயை பற்றி பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த ஜாய்னஸ், அவங்க ஒன்ஸ் அவங்களுடைய சிப்ளிங்ஸோட விளையாடின அந்த விளையாட்டு, இதை பற்றியெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த போயமை அவங்க கடைசியாக அவங்க வந்து எழுதுகிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து பர்டிகுலராக அவங்க மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானதாக ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எப்படி நம்ம மறக்காமல் வச்சிருக்க முடியும்? டெத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம எதுவும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஸோ அப்போ ஈவன் ஆஃப்டர் த போயட்ஸ் டெத் அதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னா அது ஒன்லி த்ரூ த போயம். ஸோ அதனால தான் இந்த கேஷ்யூ ட்ரீ அப்படின்றத நான் எழுதுகிறேன். ஸோ ஏன்னா இந்த ட்ரீ அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படி அந்த ட்ரீயோட மெக்னிஃபிஷன்ஸை சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரீ எப்படி இருக்குது, அந்த ட்ரீ எப்படி வாழ்ந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த க்ரீப்பர், அந்த க்ரீப்பர்ன்ற செடி வந்து அது என்னது ஒரு பைத்தான் பாம்பு மாதிரி அவங்கள சுற்றி அந்த ட்ரீயை சுற்றி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் எழுந்த உடனே அவங்க அந்த விண்டோவை ஓப்பன் பண்ண உடனே அங்கே பேர்ட் பாடுறது, அந்த பேர்ட் பாடுறதை பார்த்து அங்கே இருக்க கவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போகிறது. எவ்ரிடே அந்த போயட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீயை வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, அப்புறம் எவ்வளோ வந்து அவங்க சிப்ளிங்ஸோட சேர்ந்து அங்கே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ட்ரீலேருந்து அங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த பாண்ட், அந்த டேங்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேங்கை சுற்றி இருக்க அந்த வாட்டர் லில்லிஸ் அதெல்லாம் எப்படி வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்னோ மாதிரி கவர்ந்துட்டு இருந்தது. அது எல்லாமே அந்த பப்பூனை பற்றி சொன்னது, அது எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு அந்த சன்ரைஸை பார்த்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே சொல்லும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆத்தருக்கு வந்து அந்த ட்ரீ வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நமக்கு புரிய வருது. ஸோ அப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய அந்த ட்ரீயை வந்து ஆத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் ஆஃப்டர் அ டெத், அவங்களுடைய டெத்துக்கு அப்புறமும் இது எல்லாருமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த போயமை எழுதுகிறாங்க. ஸோ அதாவது நேச்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொருமே நமக்கு வந்து ஸ்பெஷல் தான். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஆத்தர் வந்து ட்ரீஸ் அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி அந்த ட்ரீயோட மெக்னிஃபிகன்ஸ் சொல்லி அது எப்படி அவங்களுக்கு க்ளோசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டெத்துக்கு அப்புறமும் இதை எப்படி ரிமெம்பர் பண்ணுறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி நாமளும் என்ன பண்ணால் நம்மளுடைய நேச்சரை வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் அபவுட் தட். ஸோ வித்தவுட் நேச்சர் வி கான் சர்வைவ். ஸோ நேச்சர் அண்ட் ஹியூமன் பீயிங் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒன்று இல்லாமல் கண்டிப்பாக இன்னொன்று இருக்க முடியாது. ஸோ வி வாண்ட் டு ப்ரொடெக்ட், அதுதான் இங்கே அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸாக சொல்ல வராங்க. ஸோ திஸ் இஸ் த தீம் ஆஃப் அவர் போயம்.